Summer is here, and I thought I'll get myself கொஞ்சம் summer appropriate kurta sets. So, அதுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம்ல நான் வந்து லைட் கலர்ஸ் ஆப்வியஸ்லி சம்மர்னா நமக்கு வந்து லைட் கலர்ஸ் வேணும். அந்த சன்னு, ஹீட்டு நெறைய எடுக்கக்கூடாது. இந்த டெக்னிக்காலிட்டீஸ்லாம் இருக்குல்ல. ஸோ, அதனால ஐ தாட் ஓகே லைட் கலர்ஸ் மேபி ஒயிட், ஆஃப் ஒயிட், எல்லோ, ப்ளூ இதெல்லாம் எடுக்கலாம். இதெல்லாம் சம் ஆஃப் மை ஃபேவரைட்ஸ் லைட் கலர்ஸ்ன்னு வரும்போது இதெல்லாம் எடுக்கலாம் அப்டின்ட்டு இருந்தேன். ஸோ Amazonல நான் வந்துட்டு ட்ரெஸ் பார்த்துட்டு மோஸ்ட்டா நான் ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணுவேன். Amazonல நான் ட்ரெஸ் பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு கார்ட்ல போடும்போதே நினச்சேன், "அப்பா! கலர்ஸ் எப்படி எடுக்கிறேன் பாரு" அப்படின்ட்டு. ஏன்னா, தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். பீயிங் அ ப்ரவுன் கேர்ள் என்ன மாதிரியான கலர்ஸ் நான் வந்துட்டு என்னுடைய அவுட்ஃபிட்டா போடுறேன். அதில நடந்த ட்ராமடைசிங் விஷயங்கள்லாம் என்ன? சோ மெனி திங்ஸ் ஆர் ரிலேட்டட் டூ இட். அதெல்லாம் நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனச்சேன். சண்டே சிட்சாட்டுக்கு சிட்சாட் மாதிரியும் இருக்கும். ஒரு ப்ராப்பரான சம்மருக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு அவுட்ஃபிட் ஹால் மாதிரியும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கலந்து பண்ண போறோம் இந்த வீடியோல. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் நான் ரீசென்ட்டா ஏதோ ஒரு சண்டே சிட்சாட் வீடியோல தான் புதுசா கன்டென்ட் ஆரம்பிக்கிறது பத்தின்ட்டு ஒரு ஒரு விஷயம் பேசியிருந்தேன். அதுல சொன்னேன், எனக்கு வந்து இந்த வயர்லெஸ் மைக்லாம் பிடிக்காது. ஃப்ரேம்ல வந்து ம் இது இந்த கேட்ஜெட்ஸ்லாம் வந்து தெரியக்கூடாது. ஃப்ரேமா அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. சொன்ன நேரத்துலருந்து அந்த வீடியோவ போஸ்ட் பண்ண நேரத்துலருந்து, "வை டோன்ட் ஐ ட்ரை அ வயர்லெஸ் மைக்?" அப்படின்ட்டு எனக்கே வந்து தோணி, ஐ காட் மை செல்ஃப் ஒரு வயர்லெஸ் மைக். அண்ட் அதுதான் இங்க கருப்பா நீங்க எல்லா அவுட்ஃபிட்லயும் பார்ப்பீங்க. ஐ ஹோப் தி ஆடியோ இஸ் நைஸ் அண்ட் பெட்டர். அண்ட் நான் இப்போ வந்துட்டு ஆக்சுவலா ஃப்ரீயா எல்லா இடத்துலயும் நிக்கலாம், நடக்கலாம், பேசலாம். எனக்கே வந்து பெருசா ஏதோ லிபரேட்டடா இருக்கு. நான் ஒரே இடத்துல உட்காந்து கன்ஃபைன்டா நான் வந்து பேசுவேன். மெயின் ஆடியோக்காக. பட் இப்போ ஐ அம் லிபரேட்டட். ஐ அம் சோ ஹாப்பி. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஒரு காட்டன் குர்தா, ஒரு ஹாஃப் ஒயிட், வெறும் டாப் அண்ட் பேண்ட், பேரலல் பேண்ட்ஸ் இருக்கக்கூடியது. இது வந்து கொஞ்சம் சீ த்ரூவா இருக்கும். யூ ஹேவ் டு லேயர் இஃப் யூ டோன்ட் லைக் சீ த்ரூ டாப்ஸ். பட் வெரி கம்ஃபி. டச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காட்டனியா இருக்காது. பிரீதபிளான காட்டன் மெட்டீரியல் தான். இட்ஸ் நைஸ், ட்ரூ டு சைஸ் எல்லாமே. வென் இட் கம்ஸ் டு ஒயிட், த ஒன் திங் தட் ஐ ஆக்சுவலா யூ நோ ரொம்ப அப்படியே ஐயையோ! வெள்ள கலரா அப்படின்ட்டு வந்து சின்னதுலேருந்தே பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்டே வந்து யூனிஃபார்ம் போடுவோம் நம்ம ஸ்கூல் போம்போது. ஸோ, இந்த மண்டே யூனிஃபார்ம் போடுறது வந்து வெள்ள கலர் எங்க ஸ்கூல்ல. ஸோ, ஃபுல் ஒயிட்ல போகும்போது, இது வந்து என் மைண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம். என்னன்னா, நம்ம கருப்பா இருக்கோம். வெள்ள கலர்ல போட்டோம்னா, பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியும். அப்படியே கான்ட்ராஸ்ட்டா இருக்கும். கண்றாவியா இருக்கும். ஐய்யய்யோ! மண்டேவா. ஸோ, ஐ ஆல்வேஸ் யூஸ்ட் டூ ஹேட் மண்டேஸ் எஸ்பெஷலா ஃபார் திஸ் ரீசன். வெள்ள கலர் போடணுமா அப்படின்ட்டு. அதுவும் புதுசா ஃப்ரெஷ்ஷா ஸ்கூல் போம்போது பளிச் பளிச் எங்க வீட்ல உஜாலாலாம் பேண்ட். உஜாலாலாம் போடவே கூடாது. அது போட்டீங்கன்னா இன்னும் ப்ளூ ஒயிட்டா இருக்கும். பளிச்சுன்னு இருக்கும். நோ, நோ, நோ. அது வந்து கொஞ்சம் துவைச்சு ஒரு மாரி ஹாஃப் ஒயிட்டா, அழுக்கு ஒயிட்டா ஆனா கூட பரவால்ல அப்டின்ட்டுலாம் வந்து நானு பிளான் பண்ணி போட்ட காலங்கள்லாம் உண்டு. 7த் ஸ்டாண்டர்ட் டைம்ல தான் வந்துட்டு நம்ம வந்து வெளி உலகத்த பார்க்க ஆரம்பிக்கிறோம். முக்கியமா டிவி, ஹீரோயின்ஸ். எத்தன பேர் வந்து ப்ரவுன் ஸ்கின் ஹீரோயின்ஸ் இருந்தாங்க. நான் 7த் ஸ்டாண்டர்ட் படிச்சேன்னா 2007 டைம் ஓகேவா? 2007, 2008 டைம். இதுல எத்தன ஹீரோயின்ஸ் வந்து இதோ இந்த ஸ்கின் டோன்ல இருந்தாங்க. ஃபேமஸா இருந்தாங்க. அந்த காலத்துக்கு போக்கூடாது. நீங்க உடனே ராதிகா, நதியான்லாம் போக்கூடாது. அந்த ஸ்டேஜ்ல கூட இருந்தாங்க. கொஞ்சம் ப்ரவுன் ஸ்கின் ஆளுங்க. இப்ப கூட நான் நெனைக்கிறேன், நான் யாரையாவது மிஸ் பண்ணலாம் ஆப்வியஸ்லி. பட் எனக்கு டக்குன்னு யோசிச்சா ஸ்னேகா, நயன்தாரா, த்ரிஷா இவங்கலாம் மட்டும் தான் என்னுடைய மைண்டுக்கு வராங்க. அந்த ஃபேஸ் லைக் கரெக்ட்டா 2004, 2005, 6, 7, 8, 10 வரைக்கும். ஓகேவா? ரொம்ப ஃபேமஸான, பாப்புலரான ஹீரோயின்ஸ்னா. ஸோ ஆப்வியஸ்லி ஹீரோயின்னாலே வந்து வெள்ளையா இருக்காங்க, கலரா இருக்காங்க. முடிலாம் ஷைனியா, சாஃப்ட்டா, நீட்டமா இருக்கு. ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன? பிங்க் சாஃப்ட் பேபி பிங்க் லிப்ஸ் இருக்கு. நேச்சுரலா ஐலாஷஸ் நெறைய இருக்கு. ஐப்ரோஸ்லாம் கிளீனா அப்படியே ஷேப்பா இருக்கு. ஸோ நான்லாம் ஒரு 6 ஸ்டாண்டர்ட், 5த் ஸ்டாண்டர்ட் அந்த விவரம் தெரிஞ்சு வெளியில அப்படியே இந்த மாதிரி பெண்கள பார்க்கும்போது, இவங்கலாம் பொறந்தம்போதே இப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு நான் வந்து நெனச்சு வச்சிருந்தேன். ஸோ, இப்படி இருக்கோம்னா, இது வந்து பிரச்சனைக்குரிய கலர். இது யாருக்கும் புடிக்காது. நம்ம அழகு கிடையாது அப்படின்ட்டும் இருக்கு. அதுக்கு மெயினா இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம வளர்ந்த என்வைரன்மென்ட். அன்பார்ச்சுனேட்லி நான் வளர்ந்த ஒரு என்வைரன்மென்ட்ல என்னன்னா, எனக்கு வந்து கம்பேரிசன் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. என்னுடைய கசின் இருந்தா. அவ வந்து கலரா இருப்பா. ஸோ ஆப்வியஸ்லி யாராவது எங்கேயாவது சொந்தக்காரங்க அப்படிலாம் பார்க்குறோம்னா, என் க்ளோஸ் சொந்தக்காரங்க இல்லனாலும், அந்த அடுத்த எக்ஸ்டெண்டட் சொந்தக்காரங்கன்லாம் இருப்பாங்கல்ல, அங்க எங்க போனா, "அவ அந்த கலர்ல இருக்கா. அவளுக்கு அந்த கலர் ட்ரெஸ்லாம் நல்லாருக்கும். இவ கொஞ்சம் கருப்பா தானே இருக்கா. இவளுக்கு இந்த ட்ரெஸ்னா ஓகே."
இது எதுக்கு அங்க கம்பேரிசன்? அப்படி கம்பேரிசன் நடக்கும்போதே, எனக்கு வந்து மேபி புடிச்சிருக்கும். அவ போட்டிருக்க அந்த கலர் எனக்கு போடணுமா இருக்கும் அப்டின்ட்டு. இல்ல நீ கருப்பா இருக்க. அது போட்டனா அடிக்கும் அப்டின்ட்டு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து டைரக்ட்டாவும் சொல்லி, சில விஷயங்கள்லாம் இன்டைரக்ட்டா சொல்லி, இது நல்லா இருக்கும். இது வேணா போட்டுக்கோ அப்டின்ட்டு நம்ம புடிச்சத போட விடாத மாதிரி பண்ணி, அதிலயே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்துரும். இந்த ட்ரெஸ் போடுறோமே, இது நமக்கு செட் ஆகுமா? ஆகாதா? அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அது சின்ன வயசுல நடந்ததுனால, இப்போ வரைக்கும் அட் த பேக் ஆஃப் மை ஹெட் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன், ஒரு கலர் எடுக்கிறேன்னா, இந்த கலர் எனக்கு செட் ஆகுமா? அடிக்குமா? அப்டின்றது வந்து ஒரு கொஸ்டின் வந்து தான் போது. ஓகேவா? அது நான் வந்து இப்பல்லாம் வரவே இல்ல. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிட்டேன். கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆனா, அது சின்ன வயசுல நம்ம வந்து அது ஃபெமிலியரான ஒரு விஷயம் அப்டின்றதுனால, அது இப்பயும் வந்து அந்த ஒரு கொஸ்டின் வந்து தான் போது. அது வந்தது தான் வந்து இந்த வாட்டி நான் பண்ண இந்த ட்ரெஸ் ஷாப்பிங்லயும் வந்து வந்தது. "அப்பா! கலர் பாரு செம்மையா எடுக்குறோம்" அப்டின்ட்டு. ஆனா அடுத்த செகண்டே நம்ம என்ன அடுத்து யோசிக்கிறோம் அப்டின்றது தான் இத்தன வருஷம் நம்ம கோ த்ரூ பண்ணது. இத்தன வருஷம் நம்ம வந்துட்டு என்ன டெவலப் பண்ணிக்கிறோம் நமக்கு நம்மளே அப்டின்றது வந்து இட் மேட்டர்ஸ் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் அப் வி ஹேவ் திஸ் பியூட்டிஃபுல் மஞ்ச கலர் குர்தா. ஓகே. இது வந்து குர்தா செட் கம்ஸ் வித் துப்பட்டா, ஒரு சிந்தெடிக் துப்பட்டா வித் காட்டன் டாப் அண்ட் பேண்ட் அண்ட் என்னோட அப்பா குரல் எனக்கு கேக்குது. இந்த ட்ரெஸ்ஸ அயர்ன் பண்ணி போட்டா என்ன அப்டின்ட்டு. இந்த ட்ரெஸ் போடுறதுல வந்து ஐ அம் பேசிக்கலி எ சோம்பேறி. ஐட் பி லைக் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் அப்டின்ட்டு. ஆனா எங்க அப்பா வந்துட்டு டெடிகேட்டடா "ஒண்ணு போட்டு போறேன்னா, அப்படியே நீ வந்து அழகா நீட்டா ஸ்லீக்கா இருக்கணும். ஸோ அயர்ன் இட்" அப்டின்ட்டு வந்து இந்த வேலைய வந்து செய்வாரு. பட் யா இட்ஸ் ஓகே. இது வந்து இப்ப நான் எங்கேயும் வெளில போறதில்ல. உங்களுக்கு ட்ரெஸ் ஹால் காமிக்கிறேன் அப்படின்றதுனால, ஐம் நாட் கோயிங் டூ அயர்ன் இட், பட் அயர்ன் இட் ஃபார் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. ஸோ பேசிக்கலா இந்த மஞ்சள் கலர் வந்து வாங்குனதும், போட்டதும் எனக்கு வந்து ஃபீல் ஆனது. அதுவும் முக்கியமா மஞ்சள் அண்ட் ப்ளூ இந்த 2யுமே பார்த்தோனே, என்னன்னா, நான் வந்து ஸ்கூல் பத்தி பேசிட்டு இருந்தேன்ல. ஸோ ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வெட்னஸ்டே நாங்க ஒரு யூனிஃபார்ம் போடுவோம். அது என்னன்னா, ஒரு ஒயிட் கலர் டாப் அண்ட் பேண்ட் ஓகேவா? குர்தா சுடிதார் டாப் அண்ட் பேண்ட் மேல வந்து ஓவர் கோட். துப்பட்டா கிடையாது. வெட்னஸ்டே வந்து துப்பட்டா கிடையாது. இந்த ஓவர் கோட் வந்து குரூப்ஸ் இருக்கும். குரூப் வைஸ் ஷர்ட் கலர்ஸ் இருக்கும். ப்ளூ, yellow, கிரீன் அண்ட் ரெட். இது வந்து நல்லா கான்ட்ராஸ்ட் கலர்ஸா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த பேஸ்டல் கலர்ஸ், அப்படைசிங் டார்க் கலர்ஸ் அப்படிலாம் இருக்காது. அடிக்கும் பேசிக்கலா. ஸோ அதுல வந்து கம்பேரிட்டிவ்லி ப்ளூ கலர் இட் கைண்ட் ஆஃப் லுக்ஸ் ஓகே. ஓகேவா? ஓகே. கம்பேரிட்டிவ்லி ப்ளூ அண்ட் டார்க் கிரீன். ஸோ எனக்கு வந்து அப்போ மண்டைக்குள்ள என்னன்னா, ஐ டெஃபினிட்லி டோன்ட் வாண்ட் டூ கோ இன்டூ yellow. ஏன்னா, yellow மங்களா மங்கலாவா இருக்கும். பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கும். அது நம்ம ஸ்கின் டோனுக்கு போட்டோம்னா முடிஞ்சிரும் கத. ஸோ நெவர் கோயிங் இன்டூ yellow. எனக்கு வந்து எய்தர் ப்ளூ குடுங்க, இல்லன்னா டார்க் கிரீன் குடுங்க. அது நம்ம சூஸ் பண்றது கிடையாது. பட் கொஞ்சம் ஏதாவது நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் பிளேஸ்ட் இன்டூ ஃபர்ஸ்ட் குரூப் அந்த ப்ளூ குரூப். அண்ட் அதே நான் வந்து கஷ்டப்பட்டு அதுக்கு அந்த கலர்க்குள்ளே இருந்துக்கிட்டேன். இதுக்கு சில பேர்லாம் வந்து எனக்கு வந்து எல்லோ பிடிக்கும், எனக்கு ரெட் பிடிக்கும் நடுவுலலாம் வந்து மாறிப்பாங்க. நான் வந்து "ஐய்யயோ! ப்ளூவே எனக்கு போதும்" அப்படின்ட்டு வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிட்ட ஒரு ஆள். நான் வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு, ஓகே வயசானதுக்கு அப்புறம் இந்த கலர்ஸ்லாம் வந்து நோ, ஐ அம் நாட் கோயிங் டூ திங்க் அபவுட் கலர்ஸ் அப்டின்னதுக்கப்புறம், நான் மெயினா யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன வென் ஐ சூஸ் அ ட்ரெஸ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் இட் மேக்ஸ் தட் கலர் யூ நோ ஹவ் இட் மேக்ஸ் மீ ஃபீல் எஸ்பெஷலி அந்த கலர். ஹவ் இட் பேசிக்கலி மேக்ஸ் த டே ஃபார் மீ. சில கலர்ஸ் இருக்கு. இட் ஜஸ்ட் இன்ஸ்டன்ட்லி லிஃப்ட்ஸ் மை மூட் அப். எனக்கு வந்து அந்த மாதிரி இந்த எல்லோ ஸ்பெசிஃபிக்கா எல்லோன்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி இந்த மஸ்டர்ட் எல்லோ, அதுக்கப்புறம் இவ்ளோ லெமன் எல்லோ கூட கிடையாது. பட் ஐ லைக் திஸ் எல்லோவும் கூட. இந்த ஒரு மாரி லைட்டா கிரீன் டிண்ட் இருக்கிற மாதிரியான எல்லோ. எல்லோ கிடையாது. பட் கிரீன் டிண்ட் எல்லோ. ஆல்மோஸ்ட் லைக் திஸ் ஓகேவா? ஸோ என்னுடைய கல்யாண சாரி கூட இந்த கலர் தான். ஸோ இட் ஜஸ்ட் மேக்ஸ் மீ ஹேப்பி. ஐ ஃபீல் லைக் இட் ஜஸ்ட் புட்ஸ் மீ இன் அ நைஸ் பெப்பி மூட், எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிற மாரி. அது ஒரு ஸ்டேஜ்ல வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சது, வாட் கலர்ஸ் ஆக்சுவலா மேக்ஸ் த மூட் ஆஃப் த டே அப்படின்றது. ஸோ பிளாக் போட்டேன்னா ஐ ஃபீல் சாஸி, கான்ஃபிடென்ட். என்ன யாராலயும் அசைச்சுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும் பிளாக். ரெட், மெரூன் இதெல்லாம் போட்டா எலிகன்ஸ். நான் தான் இந்த உலகத்திலேயே அழகு. அந்த மாதிரி வந்து என்ன லிட்டரலா ஃபீல் பண்ண வைக்கும். ஓகேவா? இந்த மாரி எல்லோ போட்டேன்னா ஐ ஃபீல் ஹேப்பி, எனர்ஜெட்டிக், பிரைட்டா, ஃப்ரெஷ்ஷா, ஓகே நான் வந்து ஸ்லக்கிஷா இன்னைக்கு இல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாரி செலக்டடா சில கலர்ஸ் இருக்கு. நாட் தட் தீஸ் ஆர் மை ஃபேவரைட்ஸ். அண்ட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஃபார் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் எனக்கு வந்து ஆரஞ்ச் கலர் ஃபேவரைட். நல்லா அடிக்கிற ஆரஞ்ச் கலர் தான் என்னோட ஃபேவரைட். இப்ப கூட நீங்க கேட்டீங்கன்னா, ஆரஞ்ச் இஸ் மை ஃபேவரைட்ன்னு. ஸோ எனக்கு ஆரஞ்ச் பிடிக்குன்றதுனால எனக்கு வந்து நான் பார்க்குற இடம் ஃபுல்லா எனக்கு வந்து ஆரஞ்சா இருக்கணும், நெறைய ஆரஞ்ச் எலிமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து அ ஓவராலா இந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கணும்? இந்த இடம் எப்படி இருக்கணும்? அ இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு போறேன். இந்த இடத்துக்கு எனக்கு ட்ரெஸ் எப்படி வேணும்? அது என்னோட மூட் எப்படி இருக்கணும்? இத பொறுத்து தான் ஐ சூஸ் மை கலர்ஸ். ஸோ எதுக்கு இத சொல்ல வந்தேன்னா,
சின்ன வயசுல இது ஒரு ட்ராமடைசிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஏன்னா, ஐ லவ் ஆரஞ்ச் ரைட். ஸோ சின்ன வயசுல வந்து ஐ நீட் ஆரஞ்ச் எங்கேயாவது நான் ஃபங்ஷனுக்குலாம் அழகா ரெடி ஆகணும்னா, எனக்கு ஆரஞ்ச் கலர் ட்ரெஸ் குடுங்க. ஓகே. அதுவும் சும்மா ஆரஞ்சுலாம் கிடையாதுல்ல. ஜிகு ஜிகா, ஜக ஜகன்னு நெறைய வந்து எலிமெண்ட்ஸ்லாம் தொங்கணும். நடந்தா சவுண்ட் வரணும் ட்ரெஸ்ல இருந்து. இந்த மாதிரிலாம் வந்து கிராண்டா நான் வந்து விரும்புற ஒரு ஆளு. ஒரு ஷிஃப்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மினிமலான ஜுவல்லரி, கண்ணுக்கே தெரியாத மாரி இப்ப கூட ஒரு ஒரு ஸ்டட்டு தான் போட்டிருக்கேன். தொங்காதுன்னா பெரிய பெரிய கம்மல் போடுறது ரொம்ப பிடிக்கும். இவ்ளோ வளையல் போடுறது பிடிக்கும். இப்பயும் பிடிக்கும் பண்ணுவேன். பட் ரெகுலரா பண்ண மாட்டேன். சின்னதுல வந்து எப்படா நம்ம ஸ்கூலுக்கு வேற போறோம். நான் போனது வேற கான்வென்ட். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம நெறைய தொங்குற கம்மலே போடக்கூடாது. மோதிரம்லாம் போடக்கூடாதுன்றதுனால, ஏதாவது ஃபங்ஷன் இப்படிலாம் வந்ததுனா தான் எல்லா சரக்கையும் இறக்கு அப்படின்ட்டு நான் வந்து எல்லாத்தையும் வந்து அந்த மாரி ஜாஸ்தியா வந்து ட்ரெஸ் பண்ணுவேன். அது எனக்கு பிடிக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்ஷன்ல நல்லா ஆரஞ்ச் கலர்ல லிட்டரலா நான் ஆரஞ்சு மிட்டாய் மாரி நின்னுட்டு இருந்தேன். நல்லா கிராண்டா ட்ரெஸ்ஸு, ஆக்சஸரீஸ்லாம் பண்ணி. அப்ப வந்து ஐ ஹர்ட் பீப்பிள் இந்த சொசைட்டி, சோ கால்ட் சொசைட்டி 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அந்த மாரி ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல. ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர் எக்ஸாக்ட்டா யார் அந்த 4 நபர்கள் அப்டின்ட்டு. ஆனா ஐ நோ லைக் இந்த கேங்ல இருந்து தான் அப்டின்ற மாரி. பட் எனிவேஸ் அ அவங்க வந்து "ஆளுக்கும் ட்ரெஸ் கலருக்கும் பாரேன்" அப்டின்ற மாரி வந்து காமெண்ட் பண்ணாங்க. இது வந்து பெரியவங்க இன்ஃபாக்ட் இவங்க. சின்ன பசங்க, சேம் ஏஜ் ஆளுங்க, இல்ல ஒரு அக்கா, அண்ணா, பெரியவங்க ஓகேவா? கல்யாணம்லாம் ஆயி குழந்தை இருக்கவங்க. "ஆளையும் ட்ரெஸ் கலரையும் பாரு" அப்டின்னு சொல்லி சிரிச்சாங்க. ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து பார்த்துட்டு ஓ! நம்ம கருப்பா இருக்கோம். இந்த ஆரஞ்சு கண்றாவியா நமக்கு இருக்கு. இனிமே நம்ம ஆரஞ்சு போடக்கூடாது. இவங்கலாம் வேற இப்படி கிண்டல் பண்ணாங்க அப்டின்ட்டு, அதோட அந்த ஸ்டேஜ்லேருந்து ஆரஞ்சு போடுறது நிறுத்துனேன். ஐ ஸ்டிக் டூ பிளாக். இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் வந்து அது மோகம் ஆரம்பிச்சது வந்து ஒரு ரொம்ப சேடான ஒரு கத தான். என்னன்னா, பிளாக்ல ஐ வுட் ஃபீல் இன்விசிபிள். நான் வந்து தெரிய மாட்டேன். ஆ ப்ரவுன் ஸ்கின், பிளாக் மறைஞ்சிருவோம் கும்பல்ல. கூட்டத்துல ஒருத்தனா இருக்க மாட்டேன். கூட்டத்தோட கூட்டமா வந்து கலந்துருவேன். அப்டின்ட்டு ஐ மூவ் டுவர்ட்ஸ் பிளாக். எங்கேயாவது ஃபங்ஷன்னா பிளாக். ஆனா நம்ம வீட்லலாம் எங்க நல்ல நாள்லாம் பிளாக் போடவா விடுவாங்க? அதனால வேற வழி இல்லாம வேற கலர்ஸ்ன்னு போகும். ஆனா வந்து நாட்டமே இருக்காது. பொண்ணுமா, பொண்ணுமா ஒன்லி பிளாக். பிளாக் நான் மட்டும் தான் கொஞ்சம் திருப்தியா, சந்தோஷமா அப்பாடி பிளாக் அப்படின்னு வந்து போடுவேன். மீதி எதுனாலும் ஒரு ஆர்வமே இருக்காது. நெறைய ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு அ சே ஒரு 8த் ஸ்டாண்டர்ட், 9த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12த் முடியிற வரைக்குமே ட்ரெஸ்ஸஸ்ல பெரிய ஆசைப்பட்டு நான் போட்ட ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதில பிளாக் கலர் இருக்கும். மீதி டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மங்குன கலர்ஸ்ன்னுவாங்கல்ல. லைக் ரொம்ப டல் பேஸ்டல் கலர்ஸ். இப்ப இருக்க மாரி பேஸ்டல் கிடையாது. அப்போ வந்து இந்த ஒரு மாரி டல் ஆலிவ் கலர்ஸ், அழுக்கு கலர்ஸ்ன்னுவாங்க பேசிக்கலா. டல் ஆலிவ் கிரீன், அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் கலர். லிட்ரலா கார்ட்போர்ட் பாக்ஸ் கலர். அது ஒரு மாரி ஒரு ப்ரவுன் கலர். ஓகேவா? அதெல்லாம் வந்து என் ஸ்கின் டோன்ல போட்டா, எனக்கு வந்து என்னன்னா, அது வந்து செட் ஆயிடும் அப்டின்றது கிடையாது. பட் நான் வந்து மறைஞ்சிருவேன். கும்பல்ல இருந்து மறைஞ்சிருவேன். என்ன யாரும் பின் பாயிண்ட் பண்ணி காமிக்க மாட்டாங்க. இந்த பாரு இந்த பொண்ணு இந்த கலர் ட்ரெஸ் போட்டுருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன யாரும் அப்டி கவனிக்காம இருந்தாலே ஓகே அப்டின்னு நான் வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரியான கலர்ஸா வந்து போடுவேன். லிட்ரலா. எங்க அப்பாலாம் வந்து திட்டுவாரு. ஐ ரிமெம்பர் இது ஒண்ணு எப்ப பார்த்தாலும் இந்த ஹி வுட் சே கோழி இந்த கலர்ல தான் வந்து ட்ரெஸ் எடுக்கும் அப்டின்ட்டு. என்கிட்ட அத்தன ட்ரெஸ் இருந்தது. அந்த ஒரே மாரி ஹென்னா கிரீன், இங்க அந்த டல் ஹென்னா கிரீன், கார்ட்போர்ட் பாக்ஸ் கலர், அப்புறம் அந்த ப்ரவுன் கலர், இந்த டல் டல் கலர்ஸ்ல இருக்கும், பிளாக்ல இருக்கும். இதுல மட்டும் தான் இருக்கும். மறுபடியும் அந்த கலர் இதுல வந்து விட்டு இல்ல நான் பிரைட் கலர்ஸ் போறேன் அப்படின்னு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா, பல வருடங்கள் ஆச்சு. ஓகே. ஐ ஜென்யூன்லி டோன்ட் நோ. இந்த ட்ரெஸ்ஸுக்கு எதுக்கு வந்து இந்த மாரி ஒரு கேரளா ஸ்டைல் துப்பட்டா குடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா, இது ஒரு மாரி கொஞ்சம் வெஸ்டர்ன், மாடர்னா ஸ்டைல்ல இருக்கு. இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷனல் வைப் குடுக்குற மாதிரி இருக்கு இந்த துப்பட்டா. பட் யாஹ்! இட்ஸ் அப் டூ அஸ். வேணும்னா இத துப்பட்டா போட்டுக்கலாம். இல்லன்னா துப்பட்டா இல்லாமலே ஸ்டைல் பண்ணிக்கலாம். துப்பட்டா இல்லாமலே இந்த டாப் இட்ஸ் வெரி நைஸ். அனார்கலி இது என்ன இந்த இடத்துல கட் வர்றதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க. ஐயய்யோ! மறந்து போச்சே! சம்திங் சூட். ஐ டோன்ட் ரிமெம்பர். அந்த மாரி ஒரு மாடல். வித் 3/4 ஹேண்ட் கம்ஃபியா இருக்கு. சம்மருக்கு ரொம்ப ப்ரீஸியா, லைட் வெயிட்டா, ஏரியா இருக்கிற மாதிரியான ஒரு செட். பட் ஐ அம் நாட் வெரி மச் இன்டூ திஸ் துப்பட்டா. மேபி ஐ வில் ஸ்டைல் வேர் த ட்ரெஸஸ் வித் இந்த மாதிரி துப்பட்டா. துப்பட்டா இஸ் வெரி லைட் அண்ட் வெயிட் நல்லா இருக்கு. ஸோ பேசிக்கலா வி ஆர் டாக்கிங் அபவுட் மஞ்ச கலர் அவுட்ஃபிட்ஸ் அண்ட் ஹவ் தி சோ கால்ட் சொசைட்டி அண்ட் சொந்தக்காரங்கள் சம் ஆஃப் தெம் மேட் மீ நாட் வேர் த கலர்ஸ் தட் ஐ பேசிக்கலா லைக் அந்த சின்ன வயசுல அப்படின்றது. ஸோ ஐ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ் என்ஜாய் பண்ணி போட முடியாத மாதிரி ஐ ஸ்டக் வித் டல் 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 வெரி டல் கலர்ஸ் அண்ட் இப்போ வந்து கொஞ்சோண்டு வருத்தம் இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. அத
அத கடந்து வந்ததுனால தான் என்னால இப்போ வந்து இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் போட முடியுது. ஸோ ஸ்கூல்ல வந்து எனக்கு இந்த மாரி ஒரு டிஸ்கிரிமினேஷனோ இல்லன்னா பார்ஷியாலிட்டி பார்க்குறது கலர்னால, அது வந்து எனக்கு ஃபீல் ஆனது கிடையாது. சின்னதுல இருந்தே ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு எல்கேஜில இருந்தே ஓட்டிட்டு வந்ததுனால, எனக்கு வந்து ரொம்ப சேஃபான ஸ்பேஸ் மாதிரி இருந்தது ஸ்கூல். 12த் வரைக்குமே எல்லாமே தெரிஞ்ச ஃபெமிலியர் முகங்கள், பிடிச்ச நபர்கள், ஃப்ரெண்ட்ஸு. அதனால இது வந்து ரொம்ப ஒரு புது உலகத்துக்குள்ள போன மாதிரி எனக்கு வந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்குமே ஃபீல் ஆகல. ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போம்போது, ஐ ஸ்டார்ட்டட் சீயிங் பீப்பிள் லைக் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்டா லைக் வேற ஜான்ரா ஓகே. அல்ட்ரா மாடர்ன் ஸ்லீவ்லெஸ் டாப்ஸு அதுவரைக்குமே வந்து நான் 3/4 ஹேண்டு ஃபுல்லா 2 சைடும் பின் பண்ணி துப்பட்டா போடுற ஆளு. இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணி, இந்த மாதிரியான நபர்கள் இருந்த ஒரு சுத்து வட்டாரத்திலே வளர்ந்துட்டு, காலேஜ் போன உடனே அல்ட்ரா மாடர்ன் கேர்ல்ஸ் என் ஏஜ்ல இருக்கவங்கலாம் வந்து வெளில வர்றத பார்த்துட்டு, நான் ஐ டோன்ட் பிலாங் ஹியர் போல. அண்ட் என்ன மாதிரி இருக்க கேர்ல்ஸும் வந்து இருந்தாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, ஓகே இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்பிள், இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்பிள். நம்ம வந்து 2 பேர்கிட்டயும் வந்து கலக்க முடியாது. நம்ம மாரி யார் ட்ரெஸ் பண்றாங்களோ, நம்ம மாரி யார் இருக்காங்களோ, அவங்க கிட்ட மட்டும் தான் நம்மளால வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மண்டையில ஒட்டிக்கிச்சு. ஆனா சொன்னா நம்ப மாட்டீங்க. என்னாலே இப்ப வரைக்கும் நம்ப முடியாதது என்னன்னா, எனக்கு காலேஜ்ல அமைஞ்ச ஒரே ஒரு ஃப்ரெண்ட் காலேஜ் முடியிற வரைக்கும் இருந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து லைக் பிசிக்கலா பார்த்தா ஷி இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டூ மீ. நான் குள்ளம், அவ ஹைட்டு, நான் கருப்பு, அவ நல்லா வெள்ள, நான் பார்க்க ப்ராப்பர் இந்த மாரி நல்ல ட்ரெடிஷனல் பார்த்தா ஒரு சவுத் இண்டியன் பொண்ணு மாதிரி இருப்பேன். அவ வந்து லிட்டரலா நார்த் இண்டியன் பொண்ணு மாரி இருப்பா. ஆனா அவளும் சவுத் இண்டியன் தான். ஸோ பேசிக்கலா செம்ம கான்ட்ராஸ்ட். ஆனா நாங்க 2 பேரும் தான் வந்து ஆ குளோசஸ்ட் அந்த மாரி இருந்தோம். அண்ட் ஷி பிளேட் அ மேஜர் ரோல் இன் பிரிங்கிங் மை கான்ஃபிடன்ஸ். ஸ்கூல்ல இருந்த வரைக்கும் தெரிஞ்ச நபர்கள், புதுசான என்வைரன்மென்ட் இல்லாததுனால, எனக்கு வந்து இந்த ஒரு சைட் ஆஃப் மீ நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கூல் முடிச்சுட்டு ஐ மீன் ஸ்கூல் வரைக்குமே நான் பார்க்கறதுக்கு. என்னன்னா, அந்த ஒரு இன்செக்யூர் மீ. அவ்ளோ இன்செக்யூரா இருந்தேன் என்னுடைய காலேஜ்ல. பிகாஸ் ஐ வாஸ் சோ ஷூர் ஐ டோன்ட் பிலாங் ஹியர். லைக் பிசிக்கலா நான் பார்க்கறதுக்கு வந்து எங்கேயோ இருக்கேன். திஸ் இஸ் திஸ் இஸ் டிஃபரெண்ட். வேர்ல்ட் வந்து நம்ம டிவில பார்க்குற மாதிரியான பெண்கள்லாம் வந்து இங்க இருக்காங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. அப்படின்றது வந்து ரொம்ப ஆணித்தரமா ஆயி, நான் வந்து அடிக்கடி வந்து ஓப்பனா என் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து கேட்பேன். நான் கண்ட்ராவியா இருக்கேன். நான் அசிங்கமா இருக்கேன். நான் கருப்பா இருக்கேன். நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன்னும்போது, கான்ஸ்டன்ட்டா ரீஅஷ்யூர் பண்ணுவா. அண்ட் தட் ஆக்சுவலா ஹெல்ப் மீ கெயின் மை கான்ஃபிடன்ஸ். உண்மையாவே. ஷி பிளேட் அ மேஜர் ரோல். லைஃப் லாங் நான் அவங்கள வந்து மறக்கவே மாட்டேன். அந்த மாரி ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு வந்து கிடைச்சதுக்கு வந்து நான் ரொம்ப லக்கியா, ரொம்ப பிளெஸ்ட்டா ஃபீல் பண்றேன். ஏன்னா எனக்கு சில விஷயம்லாம் நம்ம அம்மா, அப்பா கிட்டலாம் ஓப்பன் பண்ண மாட்டோம். ரைட். அப்ப கூட ஐ ஹேட் மை தென் பாய் ஃப்ரெண்ட். நவ் ஹஸ்பண்ட். ஆனா இந்த விஷயம்லாம் வந்துட்டு நம்ப ஒரு கேர்ள் டூ கேர்ள் பேசிக்கிற மாரி இருக்காது. ஒரு கேர்ள் அண்ட் பாய். நாங்க வேற மாரி பேசிப்போம். ஆனா அந்த ரீஅஷ்யூரன்ஸ் வந்து, நீ ஆளு அதனால நீ சொல்ற." அப்படின்ற மாரி இருக்கும். பட் அந்த ஒரு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் நமக்குன்னு இருக்காங்க. அவங்க வந்து நமக்கு வந்து ரீஅஷ்யூர் பண்றாங்க. கள்ளங்கபடம் இல்லாம பண்றாங்க அப்படின்னும்போது, இட் கேவ் மீ அ நியூ கைண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அண்ட் ஓகே இதெல்லாம் வந்து மேட்டர் கிடையாது அப்படின்றதுல வந்து எனக்கு புரிய வச்ச ஒரு பெர்சன் அவங்க. ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி எனஃப் டூ ஹேவ் தட் ஃப்ரெண்ட். ஸோ எனிவேஸ் காலேஜ் முடிக்கிற டைம்ல அந்த லாஸ்ட் அந்த 1 1/2 இயர்ஸும் இதே மாதிரியான கலர் தீம்லயே தான் நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தேன். லைக் கண்ணுக்கே தெரியாத மாதிரியான கலர்ஸ், டிம்மான கலர்ஸ் இப்படின்ட்டு. அப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா பயங்கரமான கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நான் வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பிங்க் கலர் டாப், yellow கலர் பேண்ட் அண்ட் துப்பட்டா. பேண்ட், துப்பட்டா, குர்தா ஆர் சுடிதார் இந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் தான். பட் கலர்ஸ் வந்து நான் கன்னா பின்னான்னு வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் அந்த டைம்ல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சுடிதார், குர்தா டாப் செட்ஸ் இதெல்லாம் வந்து அப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. அப்ப வந்து நான் காலேஜ் படிச்ச டைம்ல வந்து இந்த மான் கராத்தே, அதுக்கப்புறம் இது கதிர்வேலன் காதல் இதெல்லாம் வந்து பீக்ல வந்து ட்ரெஸ் கோட்ஸ்லாம் வந்து இதுதான் வந்து அப்போ வந்து வைரலா இருந்துச்சு. அந்த ட்ரெடிஷனல் இல்லன்னா குர்தா அண்ட் லெக்கின்ஸ் இந்த மாடல். இதுல வந்து கலர் காம்பினேஷன்ஸ் நான் இந்த ஹீரோயின்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரெஃபரன்ஸ் எடுத்து அவங்க போடுவாங்க. அவங்க என்ன ஸ்கின் டோன்ல இருந்தாங்க ஓகேவா? அதனால அவங்க வந்து மஞ்ச கலர், பச்சை கலர்ன்னு கலர் கலரா கான்ட்ராஸ்ட்டா அடிப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், நானும் வந்து அடிச்சேன். ஆனா அந்த டைம்ல வந்து நான் வந்து கவலைப்படல. ஓகே நம்ம வந்து இந்த கலர்ல இருக்கோம். இந்த கலர் ட்ரெஸ் நம்ம போடணுமா அப்டின்ட்டு. பட் நான் பண்ணேன். அண்ட் அதுல தான் லைட்டா எனக்கு இந்த கலர் நான் போடுறேன். அவ்வளோதான். நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன் அப்டின்ட்டு வந்துட்டு பிரேக் ஆக ஸ்டார்ட் ஆன டைம். ஐ ஆம் சோ இன் லவ் வித் திஸ் கலர். இதுதான் ஐ திங்க் அக்யூரேட்டா என்னுடைய வெட்டிங் சாரியோட கலர். இந்த ஒரு லைட்டான இந்த ஹென்னா கிரீன் கலர் இருக்கிற மாதிரியான ஒரு கலர். வித்
ப்ராப்பர் yellow பேஸ். நல்ல ஒரு மங்களா மங்களா கலர். இட் ஜஸ்ட் இன்ஸ்டன்ட்டா மேக்ஸ் மீ ஹாப்பி. அந்த மாதிரி ஒரு கலர். ஆல்சோ இந்த ட்ரெஸ்ல டீட்டெயிலிங்ல யூ ஹேவ் காட் சம் பிரைட் நியானி பிங்க் அண்ட் கிரீன்ஸ். டெஃபினட்டா ஒரு 16, 17 வயசு மோனா வந்து இந்த பக்கமே போயிருந்திருக்க மாட்டா. ஆசை ஆசையா மோனா வந்து எடுப்பா. அதுவும் அந்த வயசுல வந்துட்டு அந்த டல் கார்ட்போர்ட் கலர் சொன்னேன்ல, அது ரொம்ப ஆசையா எடுப்பேன். ஐ ரிமெம்பர் திஸ் ஒன் இன்சிடென்ட். ஒரு 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 ஃபேமிலி ஃப்ரெண்டோட ஃபங்ஷனுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறோம். அப்போ வந்து அவங்க எனக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. "நீ வந்து உனக்கு புடிச்ச ட்ரெஸ் எது வேணா எடுத்துக்கோ." நான் ஒரு சுடிதார் செட் எடுக்கிறேன். கலர் வந்து கார்ட்போர்டு அந்த ப்ரவுன் கலர். ஓகேவா? அட்டை கலர். ஓகே அப்படி வச்சுக்கோங்க. வித் ரெட் கலர் பேண்ட் அண்ட் துப்பட்டா. ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. அப்போ வந்து நல்லில எடுக்கிறது வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு ஆப்ஷன். எனக்கு காலேஜ் டைம்லாம் களஞ்சியம்னு ஒரு கடை இருக்கு. டி நகர்ல. அங்க தான் வந்து இந்த சுடிதார்ஸ் எடுக்கிறது. அப்படி இல்லன்னா, அப்போ வந்து இந்த தனியா இது சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து விப்பாங்க. ஐயோ! எஸ்ல ஆரம்பிக்கும் அது பேரு. ஐ டோன்ட் ரிமெம்பர் இட் எக்ஸாக்ட்லி நவ். பட் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து எங்க அம்மா செமஸ்டருக்கு ஒரு 6 செட் 7 செட்டுன்னு தச்சு குடுப்பாங்க. அவ்வளோதான் அந்த ஒரு செமஸ்டருக்கு. அப்புறம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுறது. குர்தாஸ் எடுத்தோம்னா, அது லெக்கின் அண்ட் துப்பட்டான்னு வாங்கி போடுறது இந்த மாதிரி. ஸோ களஞ்சியம்ல எடுப்போம். அடுத்த லெவல் ஆஃப் நல்ல ட்ரெஸ் எடுக்கணும், சுடிதார் செட் அப்டின்னா நல்லி. ஸோ நல்லில போய் ஆசையா எடுக்கிறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஓகேவா? ஆனா எனக்கு எனக்கு நான் சொல்றேன், ஐ வாஸ் சோ டிசப்பாயிண்டட் அண்ட் சோ சேட். செம்மையா டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். ஏன்னா போட்டா எனக்கு வந்து நான் வந்து இன்னும் ஒரு மாரி டல்லா, டார்க்கா, லைஃப்லெஸ்ஸா தெரிஞ்சேன். ஓகேவா? டல், டார்க் கூட அடுத்தது தான். லைஃப்லெஸ்ஸா இருக்கேன். இப்போ நம்ம வந்து அகத்தின் அழகு முகத்துல தெரியும்ல, அந்த மாதிரி அன்னைக்கு நான் வந்து சேடா இருந்தது என் மூஞ்சிலயும் தெரிஞ்சது. இப்போ வரைக்கும் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து நான் பார்த்தேன்னா கூட, அந்த டே எவ்ளோ ஒரு சேடான டிசப்பாயிண்டிங்கான ஒரு டேயா இருந்தது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சது. அதெல்லாம் தான் சில மேஜரான டர்னிங் பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து கலர்ஸ்ல வந்துட்டு ஓகே ஐ நீட் டூ டிரான்சிஷன் மை கலர் ஸ்டைல் அப்படின்றதுல. இதுவும் வந்து அரவுண்ட் காலேஜ் அந்த ஃபர்ஸ்ட் இயர் அந்த டைம்ல தான் வந்துட்டு இது நடந்தது. ஸோ ரொம்ப எக்ஸாக்ட்டா ரிமெம்பர். அதோட நான் அந்த அந்த அட்டை கலர் வந்து எடுக்கிறத வந்து கம்மி பண்ணிட்டேன். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா இப்ப ரீசென்ட்டா தான் வந்து ஐ ஸ்டார்ட்டட் கெட்டிங் இந்த மாதிரியான ரொம்ப பிரைட்டான கலர்ஸ். பிகாஸ் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணியே ஆவணும். அது என்னவா வேணா இருக்கலாம். ஓகேவா? இப்ப மேபி உங்களுக்கு ஒயிட் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் குடுக்கலாம். இல்ல எனக்கு டல் பண்ண அட்டை கலர் உங்களுக்கு வந்து சந்தோஷம் குடுக்கலாம். அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது கலர் இருக்குன்னா, ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன கலர் வந்து ஜஸ்ட் மேக்ஸ் யூ ஹேப்பி அப்படின்றது. ஸோ இப்போ வந்து காலேஜ் முடிச்சாச்சு. ஆஃபீஸ் வந்தாச்சு. ஆஃபீஸ்க்கு அவுட்ஃபிட்ஸ் எடுக்கும்போது, இப்ப எனக்கு அவுட்ஃபிட்ஸ் கலர்ஸ்லாம் வந்து பெருசா பாதர் பண்ணல. ஏன்னா, வி ஹேவ் பிக்கர் ப்ராப்ளம்ஸ் டூ டீல் வித். என்னன்னா வாழ்க்கை. ஓகேவா? அதனால எனக்கு வந்து இந்த கலர் எண்ணத்துல இருக்கும். இதுக்கு என்ன கலர் போட்டா நல்லாருக்கும்? அதெல்லாம் கிடையாது. என்ன வேலை செய்றோம்? புடிச்சு செய்றோமா? அ சம்பாதிக்கிறது வந்து நமக்கு ஒட்டுதா? நம்ம ஹாபி என்ன? பேஷன் என்ன? இந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து படத்துக்குள்ள வர்றதுனால, என்னால வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பெருசா கன்சிடர் பண்ண முடியல. அண்ட் எனக்கு வந்து அது பாதர் பண்ணல. ஓகேவா? என்ன கலர் போடுறோம் அப்படின்றது எனக்கு பெருசா பாதர் பண்ணாதனால, நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லா கலரும் போட ஆரம்பிச்சேன். அவுட்ஃபிட் கலர்ஸ்ல வந்துட்டு எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. நான் எது வேணா போடலாம் அப்படின்றது. என்ன இப்போ போட்டா என்ன அப்படின்ற மாதிரி. இது டைம்ல தான் எனக்கு வந்து YouTubeக்குள்ளயும் வந்து வரணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா, அப்பதான் நான் வந்துட்டு ப்ரவுன் ஸ்கின்க்கு மேக்கப் அப்படின்ட்டு வந்து ஆ பார்க்க ஆரம்பிக்கிறேன். யூடியூப் வரேன். ஃபாரினர்ஸ் பார்க்குறேன். இந்தியன் ப்ரவுன் ஸ்கின் ஆளுங்க மோஸ்ட்டா பார்த்தா நார்த் இந்தியன்ஸ் தான் அப்ப நெறைய சேனல் வச்சிருந்தாங்க. அவங்க டிஐஒய் ஃபேஸ் மாஸ்க், மேக்கப் அப்டின்னா இந்த லாக்மியோட ஃபவுண்டேஷன் போடுறது. நமக்கு லாக்மி ஃபவுண்டேஷனும் செட் ஆகல. ப்ரவுன் ஸ்கின்க்கு எப்படி போடுறது? எப்படி போட்டாலும் நல்லாவே இருக்க மாட்டேங்குதே அப்டின்ட்டு மேக்கப் லைன்க்குள்ள வந்துட்டு இறங்குறேன். அண்ட் ஃபாரின் வ்ளாகர்ஸ் பார்க்குறேன். அதுவும் முக்கியமா பிளாக் ஸ்கின் ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு பார்த்து எப்படி நம்ம வந்துட்டு மேக்கப் போடணும், ப்ரவுன் ஸ்கின்ல இருக்கவங்க, பிக்மெண்டட் ஸ்கின் இருக்கவங்க எப்படி போடணும். ஜாக்கி ஐனா, மேக்கப் பை ஷைலா இவங்களதெல்லாம் தான் முன்னாடி பார்த்தது. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி வி ஹேட் ஒரு இந்தியன் வ்ளாகரும் கூட. ஆனா அப்போ வந்து அவங்க துபாய்ல இருந்தாங்க. அவங்க யாருன்னா மிஸ்டர் ஜோவிட்டா ஜார்ஜ். அவங்களும் வந்துட்டு அப்ப பார்த்தது நெறைய டிப்ஸ்லாம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ப்ரவுன் ஸ்கின்னுக்கு எப்படி நம்ம வந்து மேக்கப் போடணும் அப்படின்றது. ஸோ இது வந்து இப்போ ஓகே ப்ரவுன் ஸ்கின்ல நெறைய பேர் இல்ல அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு யூடியூப்குள்ள வர ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து அகைன் நான் வந்து ப்ரவுன் ஸ்கின்ல இருக்கனே, இத வந்து நான் என் முகத்த வந்து ஸ்க்ரீன்ல காமிக்கிறேனே, மக்கள் பார்க்குறாங்களே, வெளியில போடுறேனே. ஏன்னா நான் WhatsAppல கூட டிபில என் முகம் வைக்க மாட்டேன். WhatsAppல ஸ்டேட்டஸ் வைக்கிற ஆள் கிடையாது. காலேஜ் டைம்லயே நான் WhatsApp அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணாம தான் இருந்தேன் பல நாள். என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்த அந்த சர்க்கிள்லயே நான் வந்து ரெகுலரா ஸ்டேட்டஸ் போடுறது, முகம் காமிக்கிறது, ஃபோட்டோஸ் போடுறது இந்த மாரி பெருசா ஃபெமிலியரா பண்ற ஒரு ஆளே கிடையாது. ஆனா நான் வந்து YouTubeல போடணும் அப்டின்னும்போது, கொஞ்சம் எக்ஸ்போஷர் வர ஆரம்பிச்ச அப்புறம் தான், கருப்பா இருக்க. உனக்கு எதுக்கு இதெல்லாம்?" அப்படின்ட்டு வந்து நெறைய ஹேட் கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அப்ப வந்து ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து ஐ வாஸ் சோ இன்செக்யூர் ஆன் மை ஸ்கின் டோன் அந்த டைம்ல. அதனால ஐ வாஸ் லைக், அப்படின்ட்டு வந்து விட்டுட்டேன்.
அது என்ன பெருசா பாதர் பண்ணல. சேம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயுமே. ஆனா எனக்கு அப்போலேருந்து அன்பார்ச்சுனேட்லி இப்போ வரைக்குமே பாதர் பண்ற ஒரு மெயின் விஷயம் என்னன்னா, அப்போ நான் 2017ல ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? இப்போ நம்ம 2026ல இருக்கோம். அண்ட் 2026லயுமே வந்து பீப்பிள் ஆர் ஸ்டில் ஃபேசிங் இந்த கலர் இஷ்யூ. இந்த ப்ரவுன் ஸ்கின்னா இருக்கிறவங்க மீடியால, சோஷியல் மீடியாலயோ, இல்ல இன் ஜெனரல் மீடியாலயோ வந்தா, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் ஹேட் காமெண்ட்ஸ். இன்னும் வி ஆர் ஸ்டில் ஃபேசிங் இட் 2026லயுமே. ஸோ திஸ் வுட் பி த ஃபைனல் ட்ரெஸ். அண்ட் ஐ ரியலி ஹோப் என் மைக் வந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் பிக்கப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஃபார் அ லாங் ஃபார்ம் வீடியோ. கிட்டத்தட்ட 45 நிமிஷமா பேசிட்டு இருக்கேன். மைக் மட்டும் கொஞ்சம் குளறுபடி பண்ணுச்சுன்னா ஐம் டன். பட் யா, நல்லதே நினைப்போம். ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் தி லாஸ்ட் அவுட்ஃபிட் ஃபார் தி ஹால். பேசிக்கலா இது ஒரு பியூட்டிஃபுல்லான சாண்டில் கலர். அகைன் ஒரு காட்டன் காட்டன் கிடையாது, டிஷ்யூ ப்ளஸ் காட்டன் மாதிரி. எப்படி இருக்குன்னா, இந்த ஒர்க் பண்ண இடம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு உள்ளலாம் வந்து குத்துது. உங்களுக்கு பேண்ட் அண்ட் டாப் வந்துட்டு ஒரு காட்டன் மாதிரி இருக்கு. துப்பட்டா வந்து ஒரு மாரி டிஷ்யூ பிளஸ் காட்டன் மாதிரி இருக்கு. இட்ஸ் நாட் கம்ப்ளீட்டா காட்டன். பட் இந்த மாடல் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல வெயில் டைம்ல இன்டோர்ல லைட் வெயிட்டா ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, ஐ வுட் டெஃபினட்டா வேர் திஸ். பட் வெளியில போறதுக்கு ஐ மைட் நாட் கன்சிடர் திஸ் அன்லெஸ் அண்ட் அன்டில் நான் நல்லா லேயர் பண்றேன் அப்படின்னா. ஏன்னா இந்த ஒர்க் பண்ண ஏரியாலாம் மட்டும் கொஞ்சம் அன்கம்ஃபியா உள்ள குத்துது. ஓகேவா? பட் யா, எல்லாத்தோட லிங்க்ஸ் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க அவுட்ஃபிட்டோட லிங்க்ஸ். யூ கேன் டெஃபினட்டா கெட் யுவர் ஃபேவரைட். ஓகே. ஸோ பேசிக்கலா வி வர் டாக்கிங் அபவுட் ஹவ் 2026லயுமே வந்து வி ஆர் ஸ்டில் ஃபேசிங் ஆல் திஸ் இஷ்யூ. ஏன்னா ஹானஸ்ட்லி இப்ப கூட ஐ எம் கம்மிங் அக்ராஸ் பீப்பிள் என்ன பண்றாங்கன்னா, தே ஓப்பன்லி சே தட் தே வாண்ட் தேர் கிட்ஸ் டு பி ஃபேர். குழந்தை வந்து கலரா இருக்கணும்னு வயித்துல இருக்கும்போதே ரெகுலரா குங்குமப்பூ சாப்பிடுறது, கலரா ஆவணும் அப்படின்ட்டு இந்த டிஐஒய் விஷயங்கள்லாம் வந்து பண்றது குழந்தையா இருக்கிற போதே. அதுவும் அத ரொம்ப ஆப்வியஸா வந்து சொல்லி ஒரு பெருமைக்குரிய விஷயம் மாதிரியே வந்து சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு உண்மையா எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு மோனா வந்து திருப்பி எட்டி பார்த்து ரொம்ப ட்ராமடைஸ் ஆன மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு எனக்கு நிஜமாவே. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, தி அதர் டே என்ன ஒரு 7 வயசு பொண்ணு வந்து கேக்குறா. ஓகேவா? நீங்க ஏன் வந்து மேக்கப் போடுறீங்க? ஏன் லிப்ஸ்டிக் போடுறீங்க? எங்க அம்மா கலரா இருக்காங்க, வெள்ளையா இருக்காங்க. எங்க அம்மா மேக்கப்லாம் போடுறது கிடையாது. நீங்க கருப்பா இருக்கீங்க, அசிங்கமா இருக்கீங்கன்றதுனால மேக்கப் போடுறீங்களா? அப்படின்ட்டு. 7 வயசு பொண்ணு கேட்கும்போது நான் என்ன ஆன்சர் பண்றதுன்னே எனக்கு தெரியல. எனக்கு இத வந்து எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து உண்மையா பேரண்டிங் என்ன பண்றது? நான் என்ன பண்ண போறேன்? யார் என்ன பண்றாங்கன்னுலாம் நான் யோசிக்கல. ஓகேவா? ஏன்னா நானும் இப்ப வந்துட்டு கல்யாணம் ஆயாச்சு. அடுத்த ஸ்டேஜ்ன்னு யோசிக்கும்போது, பேரண்டிங் எப்படி பண்றது? எது கரெக்ட்? எது தப்பு? அதுவும் முக்கியமா இந்த மாரி ப்ரவுன் ஸ்கின் ஒரு மேஜர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிற ஒரு இடத்துல என்னன்னா, இப்ப கூட அந்த டிரான்சிஷன் பெருசா நடக்க மாட்டேங்குது. சோசியல் மீடியால பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? நெறைய பேர் வந்து போர்க்கொடி தூக்கி அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதனால அவேர்னஸ் இருக்கு. முக்கியமா பசங்க, ஓகேவா? பாய்ஸ் நான் பார்க்குறேன். பெரிய டிரான்சிஷன் நடந்திருக்கு. பசங்க வந்து இந்த பொண்ணு வந்து கருப்பா இருக்கு, அசிங்கமா இருக்குன்னு வந்து சொல்றது கிடையாது. இப்பயும் இந்த பழைய ஜெனரேஷன் ஆளுங்க தான் வந்து அது சொல்றது. ஏன்னா, அது அவங்க வளர்ந்த விதம். நான் வந்து ஒரு பொண்ணு ஒரு விஷயம் சொன்னத வந்து கேட்டேன் ஒரு ரீல்ல. என்னன்னா, இப்போ வந்து நம்மளுடைய மாமியார்களோ, இல்லன்னா அம்மாக்களோ, இல்ல அக்கம் பக்கத்துல இருக்க ஆன்டிங்களோ, இந்த 50 வயசு மேல இருக்க லேடீஸ் ஜென்ரலா, இப்போ இந்த ஜெனரேஷன் நம்ம வயசுல ஒரு லேட் 20ஸ் டூ ஏர்லி 30ஸ்ல இருக்கிறவங்கள வந்துட்டு ஏதாவது ஒரு குறை சொல்றது, ட்ரெஸ்ஸிங்லயோ இல்லன்னா த வே தே பிஹேவ் ஆர் லிவ் லைஃப் இன் ஜெனரல் ஏதாவது ஒரு குறை சொல்றாங்கன்னா, அவங்க வந்து சொல்றது வந்து நம்மள வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து கிடையாது. சொசைட்டினால தான். அண்ட் அவங்க வந்து அனுபவிக்க முடியாத சில விஷயங்கள்னால, அந்த கோபத்திலயும், சோகத்திலயும் தான் வந்து அவங்க வந்து இந்த மாரி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. விச் இஸ் 100% ட்ரூ. ஏன்னா நானும் அத ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா உண்மையாவே நம்மள மாரி தானே அவங்களும் வளர்ந்து வந்திருப்பாங்க. நம்மளுடைய அதே 25 வயசு அவங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அவங்களும் வந்து நம்மள மாரி நெறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்க. அந்த காலகட்டத்தில அவங்களால எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்க முடியாது. இப்போ அத நம்ம பண்ணும்போது, ஒரு சில இடத்துல அவங்க வந்து சந்தோஷப்பட்டாலும், ஒரு சில இடத்துல சோகமாவாங்க. அதனால கடுப்பாவாங்க. அத எங்க காமிக்கிறதுன்னு தெரியாம நம்ம மூஞ்சி மேலயே காமிப்பாங்க. இது நடக்கும் தான். ஓகேவா? இது வந்து எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம். நம்ம கண்டிப்பா ஒரே ஒரு ஆள் கிட்டயாச்சும் யாரோ ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் கிட்டயாச்சும் அத வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு 50 வயசு ஆன்டியோ, 60 வயசு ஆன்டியோ, 70 வயசு பாட்டிகிட்டயோ அத நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அந்த அவேர்னஸ் நெறைய பேர் வெளியில எடுத்துட்டு வர்றதுனால, இப்ப இருக்க இந்த ஜெனரேஷன் பசங்க, கைஸ் அதுல மெஜாரிட்டி நெறைய பேர் அந்த டிரான்சிஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க.
இந்த பொண்ணுங்க வந்து எப்படி ட்ரெஸ் போடணும், அதுல வந்து பேசக்கூடாது. என்ன ஸ்கின் டோன்ல இருக்காங்க, அத பத்தி பேசக்கூடாது. சைஸ் அத பத்தி பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் அவேரா இருக்காங்க. ஆனா இந்த குட்டீஸ் இப்ப கூட வந்து நெறைய பேர் நான் பார்க்குறேன். எப்படின்னா குரூப் சேர்றாங்க. அதுல வந்து ப்ரவுன் ஸ்கின் டோன்ல இருக்கவங்கலாம் ஒரு குரூப், ஃபேர் ஸ்கின் டோன்ல இருக்கவங்கலாம் ஒரு குரூப். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு டீம் ஏ, டீம் பியா. கேட்டா அவங்க வந்து இவங்க வெள்ளையா இருக்காங்கலாம் ஒரு டீம், கருப்பா இருக்கவங்கலாம் ஒரு டீம் அப்படின்றாங்க. எனக்கு எனக்கு தெரியல. ஐ அம் சேட் அண்ட் ஐ அம் லைக் ஆங்ரி அண்ட் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாம ஒரு மாரி ஹெல்ப்லெஸ்ஸா, இது எப்படி சரி பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த கொஸ்டின் வரும்போது என்னடா பண்ண போறோம்? அடுத்த ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷன் எப்படி திருப்பி டிரான்சிஷன் ஆவாங்க? திருப்பி அதே ட்ராமா தான் இவங்களும் இந்த ஸ்டேஜ்ல வந்து அனுபவிக்க போறாங்களா? நம்ம அனுபவிச்சது வந்து இவங்க அனுபவிக்க வேணாம்னு தானே சொல்றோம். நம்ம சொல்றது கரெக்ட்டான ஆளுங்கிட்ட போய் சேருதா? நம்ம சொல்றது யார்கிட்ட சொல்லணும்? இப்போ புதுசா பெத்து வளர்க்குற பேரண்ட்ஸ் கிட்ட பேசணுமா? இல்ல இந்த குழந்தைங்க கிட்ட போய் நம்மளே வந்து இதெல்லாம் பேசி, இதெல்லாம் கிடையாது. நீ அழகா இருக்க, நீ இப்படி இருக்க, அப்படி இருக்கன்னு அவங்கள சொல்லி பூஸ்ட் பண்ணணுமா? அத எப்படி அவங்க கிட்ட போய் சேர்க்கிறது? இப்போ என் வீட்ல, என் பக்கத்துல, என் வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ஸ் கிட்ட நான் பேசலாம். அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசலாம். இப்ப நான் சோசியல் மீடியால போடுறது எத்தன 7 வயசு பாப்பாங்க உட்கார்ந்து இந்த வீடியோ பாப்பாங்க? எனக்கு தெரியல. அந்த ஒரு டிரான்சிஷன் நம்ம எப்படி எடுத்துட்டு வரணும்? வி ஹேவ் டு பி பெட்டர் பேரண்ட்ஸ், பெட்டர் சிப்லிங்ஸ், பெட்டர் பெர்சன் அடுத்த வர ஜெனரேஷனுக்கு இந்த டிரான்சிஷன, இந்த சேஞ்ச வந்து புரிய வைக்கிறதுக்கு. ஆனா எப்படி இந்த எனக்கு கரெக்ட். நான் எதுல தெரியுமா பார்த்தேன்? ஐம் கெட்டிங் சம் ஆஃப் ஃபியூரியஸ். எதுலனா, இது வந்து நான் ஒரு கிட்ஸ் ஷோலயுமே பார்த்தேன். பஞ்ச் ஆஃப் கிட்ஸ் இருக்காங்க. அகைன் வெள்ள கலர்ல ஐ மீன் ஃபேர் ஸ்கின் டோன்ல இருக்க கிட்ஸ். அவங்க வந்து கும்பலா சேர்ந்துக்கிட்டு ஒரு ப்ரவுன் ஸ்கின் பொண்ண வந்து கிண்டல் பண்றாங்க. நீ ஆளுக்கா இருக்க, அசிங்கமா இருக்க, பிளா பிளாவா இருக்க, ப்ளூ ப்ளூவா இருக்க. இது வந்து இந்தியன் கார்ட்டூன்னு கிடையாது. ஐ மீன் கார்ட்டூன் ஆஸ் இன் கார்ட்டூன் கிடையாது. ஒரு சின்ன பசங்களுடைய வீடியோ. இந்தியன் வீடியோ கிடையாது. ஃபாரினர் வீடியோ. இது அங்கேயும் நடக்குது, இங்கேயும் நடக்குது. அப்போ சின்ன பசங்க பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? கருப்பா இருந்தா அசிங்கமா இருக்கவங்க போல அப்படின்றது தானே அவங்க மைண்ட்ல வந்து உட்காரும். ஐ டோன்ட் நோ. இதெல்லாம் வந்து அப்படியே எங்க ஃப்ரம் ரூட்ல இருந்து புடுங்கணும்னா எங்க இருந்து புடுங்குறது? அது பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. 2026ல இருக்கோம். இப்போ வந்து நெறைய பேரு பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, இந்த அங்கவை சங்கவை காமெடிலாம் அப்ப வந்ததே. அப்பயும் வந்து நான் அங்கவை சங்கவை காமெடிக்குலாம் நான் என்ஜாய் பண்ணது கிடையாது. பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ திங்கிங் நானும் ஒரு அங்கவை சங்கவை தான் அப்டின்ட்டு. நாளைக்கு நம்ம நிலைமையும் அப்படிதானே. நம்மள எந்த பசங்களும் பார்க்க மாட்டாங்க. நம்மள யாருக்கும் பிடிக்காது. நமக்கு வந்து லவ் இதெல்லாம் செட்டே ஆவாது. யாருக்கும் நம்ம யாருக்குமே அழகா இருக்க மாட்டோமே. இப்படிலாம் இருந்ததுன்னா ஒரு 6த் ஸ்டாண்டர்ட்லயே என்னவோ சிவாஜி படம் வந்தது. அதுல அந்த ஜோக் பார்த்தேன். அப்போ எனக்கு ட்ராமடைஸ் தான் ஆச்சு. கரெக்ட் தான். இப்போ வருது அதெல்லாம் வெளியில. சோ அடுத்த வர ஜெனரேஷனுக்கு எப்படி ஒரு சேஞ்ச நம்ம வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்றது தான் வந்து பார்க்கணும். அண்ட் குட்டி பசங்க முக்கியமா என்ன பார்க்குறாங்க, என்ன கன்சியூம் பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம கான்ஷியஸா இருந்தே ஆகணும். நம்மளே அந்த மைண்ட் செட்ல இருந்துட்டு வெள்ளையா இருந்தா தான் அழகுன்ட்டு நம்மளும் நம்ம பசங்க கிட்ட வந்துட்டு சப்கான்ஷியஸா இருந்தாலுமே அது போய் குழந்தைங்க மனசுல உட்காரும். அது ஷியோரா நான் சொல்லுவேன். ஸோ யா இட்ஸ் இன் அவர் ஹேண்ட். அடுத்த ஜெனரேஷன் வந்து என்ன பார்க்குறாங்க, என்ன கன்சியூம் பண்றாங்க, எப்படி வளர்றாங்க, அவங்களும் இதே கோ த்ரூ பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளும் வந்து கான்ஷியஸா இருக்கணும். ஸோ அண்ட் யா 2026லயுமே இப்போ பார்க்குற ஹீரோயின்ஸ்லாம் கூட வந்து யாரும் நம்மள ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி, இந்த ப்ரவுன் ஸ்கின்னை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி வந்து யாரும் இருக்க மாட்றாங்க அப்படின்றது கம்ப்ளைண்டா வெளியில வந்துகிட்டு இருக்கு. தெரியல இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் அது வெளியில வர்றதுக்கு. இன்னும் லைக் கை விட்டு என்ற அளவுக்கு தான் வந்து இருக்கு தமிழ் சினிமால இந்த மாரி ஸ்கின் டோன்ல இருக்க ஹீரோயின்ஸ். பண்றாங்களே, இவங்க பண்றாங்களே, அவங்க பண்றாங்களே, 10 ஹீரோயின்ல 2 பேர் பண்றாங்க. அதே பெருமையாவே இன்னும் பேசிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ. இது வந்து நான் சேனல் ஆரம்பிச்ச டைம்ல இத பத்தி நான் வந்து பேசினேன். ஓகேவா? கலர், அதனால வரக்கூடிய டிஸ்கிரிமினேஷன், இன்செக்யூரிட்டி இதுலருந்து நான் எப்படி வெளியில வந்தேன் அப்படின்றது. இட் ஆல் ஹேப்பன்ஸ் வித் டைம். இஃப் யூ ஆர் ஃபீலிங் லைக் ஐயையோ! நம்ம இந்த ஸ்கின் டோன்ல இருக்கோம். இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. ஃபியூச்சரே கிடையாது. அழகு கிடையாது. அது கிடையாது. இது கிடையாதுன்னா கிடையாது. ஓகேவா? இதுக்கெல்லாம் விட மேல வாழ்க்கையில நெறைய இருக்கு. இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப்ல யூ வில் ஃபீல் தட். யூ வில் ஆப்வியஸ்லி ஃபீல் தட். ஓகேவா? பட் அது பல்ல கடிச்சிட்டு தாண்டிருங்க. இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அண்ட் இது கூட நடுவுல ஒரு யாரோ ஒருத்தவங்க கிளப்பி விட்டது தான். கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குன்னு சொல்றீங்களே, அப்ப கருப்பா இருக்கிறது ஒரு குறையா தான் நீங்க வந்து பார்த்து சொல்றீங்களா அப்படின்றது. கரெக்ட். நானும் அந்த ஒரு பிரச்சனையில வந்து ஆளாயிருந்திருக்கேன். என்னன்னா, அப்போ வந்து சின்ன வயசுல என்னையும் வந்து சொல்லியிருக்காங்க. இவ கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கா. இந்த ஃப்ரேஸ் வந்து ரீசென்ட்டா 2019 வரைக்குமே எனக்கு வந்து வந்தது. முகம் நேரா பார்க்குறவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. நான் மேக்கப்க்கு ஒரு மாடலா போயிருந்த டைம்ல வந்துட்டு, இப்ப கருப்பா இருந்தாலும் இவ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ப்ராமினன்ட்டா இருக்கு. அப்ப வந்து எனக்கு 2019 வரைக்குமே வந்து இது ஏதோ ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து திடீர்னு ஒரு நாள் நானுமே யோசிச்சேன். அட பாவிங்களா! அப்போ வந்து இது வந்து பிரச்சனைன்னு தான் நீங்க அப்பயும் வந்து சொல்லியிருக்கீங்களா? இது தெரியாம நான் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கேனே இந்த காம்ப்ளிமெண்ட்ன்னு நினைச்சுக்கிட்டு அப்படின்னு வந்து நினைச்சேன். அப்புறம் பிரஷ் ஆஃப் பண்ணிட்டு போறது தான். ஏன்னா வி ஹேவ் பிக்கர் ப்ராப்ளம்ஸ் இன் ஆர் ஹேண்ட். ஓகேவா? அவன் அங்கங்க குண்டு போட்டுட்டு இருக்கான். நாளைக்கு நம்ம சோறு கிடைக்குமா என்னன்னு தெரியல. கேஸ்
பிரச்சனையா இருக்கு. இவ்ளோ இருக்கும்போது, இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்ற மாரி ஆயிடுது. ஸோ இஃப் யூ எவர் ஃபீல் லைக் ஐயய்யோ! என்னடா இது இப்படி இருக்கோமே, அசிங்கமா இருக்கோமே அப்படின்னா, இட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். யூ ஹேவ் மச் பிக்கர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் இன் யுவர் லைஃப் டு சீ. எல்லாத்தையும் பார்ப்போம். ஏறி இறங்கும் லைஃப். மேலயும் கீழயுமா தான். ஒரே மாதிரி இருக்க போறது கிடையாது. வெறும் ஹாப்பினஸ், ஜாலி, பப்ளி லைஃப்பும் இருக்க போறது கிடையாது. ஒரே சோக கடலாவும் இருக்க போறது கிடையாது. எல்லாமே பார்க்க போறோம். அது எல்லாத்துக்கும் வந்து நம்ப அ மென்டலா வந்து தயாரா இருப்போம். பிசிக்கலா அழகா தயாரா இருக்கிறத விட, தட்ஸ் ஆல் ஐ வுட் வாண்ட் டு சே. அண்ட் சம்மருக்கு வந்து ஹவ் யூ கைஸ் ஆர் பிளானிங் டு கெட் ரெடி, கெட் க்ரூம்ட் அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. இந்த மாரி காட்டன் அவுட்ஃபிட்ஸ். ஒரு சம்மருக்கு ட்ரெஸ் எடுக்க போயி எனக்கு வந்து பழைய காலத்து கதைகள்லாம் ஞாபகம் வந்து நான் வந்து இவ்ளோ பேசிட்டு இருக்கேன். எனிவேஸ் இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். ஓகேவா? ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் கீழ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது புலம்பணும் போல இருக்குன்னா, ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். ஓகே. ஐ வில் see you all in my next one. Bye. You set my world on fire.